ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் போல்ட் ப்ரேயர்ஸ், தைரியமான பிரார்த்தனைகள். நாம் ஆராதிக்கும் தெய்வம் யார் என்று நமக்கு தெரிந்திருந்தா, இந்த உலகத்தையே படைத்தவர் யார் என்பதை அறிந்திருந்தா, சிவந்த சமுத்திரத்தையே ரெண்டாக பிளந்தவர் என்பதை விசுவாசிக்கிறவங்களாக நாம் இருந்திருந்தா, சின்ன சின்னதாக கடவுள்கிட்ட கேட்க மாட்டோம், பெரிய பெரிய காரியங்களை தைரியமாக நம்பிக்கையுடன் கேட்போம். அப்படின்னா சாத்தியமே இல்லாதவைகளாக தோன்றுபவைகளை, வழக்கத்திற்கு மாறானவைகளை, ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை கூட நம்ம கேட்போம். அது மட்டுமா, நம்ம கனவுகளையும் நம் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத காரியங்களையும் கூட தைரியமாக நம்ம கேட்போம். நிச்சயமாக நம்ம கேட்பது கடவுளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது. அதற்கு மாறாக கடவுள் கவனம் நம் பக்கம் திரும்புறது மட்டும் இல்லாமல் நமக்கு உதவி செய்ய தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். நம்ம ஜெபம் தைரியமானதாக, விசுவாசம் நிறைந்ததாக, வல்லமை நிறைந்ததாக இருக்கா? இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. பரலோகத்தில் ஒரு பெரிய கிடங்கு இருந்ததாம். அதில் பற்பல அலமாரிகளின் பெட்டிகளால் நிரப்பப்பட்டு இருந்ததாம். ஏக்கர் ஏக்கர் கணக்கில் இருந்ததாம். ஒவ்வொரு பெட்டியிலும் பெயர் எழுதப்பட்டிருந்ததாம். உதாரணமாக, மேரிக்கு நிலம், எஸ்தருக்கு வீடு, இப்படி. ஒரு தேவதூதர் கடவுளிடம் கேட்டாங்களாம், இது என்ன பெட்டிகள்னு. அதற்கு கடவுள், இந்த பெட்டிகளுக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், என் மக்களுக்கு கொடுக்க நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அவர்கள் கேட்டால் கொடுக்க பத்திரமாக வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்களாம். ஆனால் அவர்கள் என்னிடம் கேட்பதே இல்லைன்னு வருத்தமும் பட்டாங்களாம். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எத்தனை எத்தனை அற்புதங்கள் நம்ம இழக்கிறோம் நம்ம கேட்காம இருக்கிறதுனால அப்படின்றது புரியுது. நம்ம கேட்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கார் கடவுள் அப்படின்றதும் புரியுது. நம் பெட்டிகளை அலமாரியிலே தங்க விடக்கூடாது. நமக்கான ஆசீர்வாதங்களை உரிமை கோராமல் விட்டுவிடவும் கூடாது அப்படின்றது புரியுது. நம் இருதயத்தில் விதைத்த கனவுகள், நம் மனதில் அவர் பேசும் மெல்லிய சத்தம், இதெல்லாம் நம்ம தைரியத்துடன் வைராக்கியத்துடன் கேட்டு வாங்கலாம் அப்படின்றது புரியுது இல்லையா? இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 2:7 என்ன இருக்குன்னா, கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு கொடுக்க அவரிடம் நம் கற்பனைக்கும் எட்டாத அற்புதமான காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது புரியுது. சின்ன சின்ன காரியங்களை கேட்பதால் பெரிய பெரிய காரியங்களை இழந்து போகிறோம் அப்படின்றது புரியுது இல்லையா? இப்போது யாக்கோப்பு 4:3 எப்படி இருக்குன்னா, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கு. தகாத விதம்னா என்னது? நம் விண்ணப்பம் சரியானதா இல்லை, பலவீனமாக இருக்குது, பரிதாபகரமாக இருக்குது அப்படின்றது புரியுது. அப்போது சரியான ஜபம், பலமுள்ள ஜபம், விசுவாசம் நிறைந்த ஜபம் நம்ம பண்ணணும். எப்படி ஜபம் பண்ணலாம்? கடவுளை, எனக்கு எதிராக நிறைய வருகிறது என்றாலும் என்னை தடுக்க முயற்சிப்பதை விட நீங்கள் எனக்காக இருப்பது பெரியது என்பதை நான் அறிவேன் அப்படின்னு ஜபிக்கலாம் அப்படின்றது புரியுது இல்லையா? தானியேல் 11:32 என்ன இருக்குன்னா, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தைரியமான ஜபத்தை ஏறெடுப்பாங்க. எப்படி? இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய சக்தி வாய்ந்த படைப்பாளிடம் கேட்பதால் தைரியமான பிரார்த்தனையாக இருக்கும். அதனால தைரியமான முடிவை பெற்றுத்தரும் அப்படின்றதும் புரியுது இல்லையா? யோசுவா 10:12 யோசுவாவின் தைரியமான ஜபம் குறிப்பிடப்பட்டிருக்கும். பார்க்கலாமா? யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்படின்னு இருக்கு. அடுத்த வசனத்திலே சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். நாமும் இப்படி தைரியமாக ஜபிக்கலாம். கடவுள் பயப்படலாம் மாட்டாங்க அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லாமல் எபேசியரில் சொல்லியிருக்க மாதிரி, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய தேவரையே நம்ம தெய்வமாக கொண்டிருக்கோம். அதனால தைரியமாக நம்ம ஜபிக்கலாம் அப்படின்றது புரியுது இல்லையா? இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட நாயகன் இயேசு கிறிஸ்து. அது யோவான் 4 நம்ம பார்க்கலாம். அங்கே சமரியா ஸ்திரீ சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து தண்ணீர் மொள்ள வந்த சமரியா ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்பாங்க, தண்ணி கேட்பாங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, நீர் யூதர், நான் சமரியா, என்னிடத்தில் எப்படி கேட்கலாம்னு அவங்க கேட்க, இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா,
இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாங்க, என்னிடத்தில் நிறைய இருக்குது, என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் நம்ம தண்ணீர் மட்டும்தான் கேட்குறோம். அதாவது நம்ம சாதாரண காரியத்தை மட்டும்தான் கேட்குறோம் இல்லையா? அவர் தாராள குணமுள்ளவர், வேண்டுபவர்களுக்கு ஜீவ தண்ணீரே தர வல்லவர். ஸோ பெரிய பெரிய காரியங்களை கேட்கலாம் அப்படின்றது புரியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நேர்மையான பண்புடன் வாழ்வதன் மூலம் அவரை கௌரவப்படுத்தலாம். பெரிதாக கடவுளை நம்பி அவரையே ஏற்றுக்கொண்டு நம் வசதியான சூழலை விட்டும் வெளியேற தயாராகும் மக்களாக மாறணும். நம்ம இருதயத்தில் வைக்கப்பட்ட கனவை நினைத்து தைரியத்துடன் ஜெபிக்கணும். விசுவாசத்தை மட்டும் இல்லை, ஜெபத்தையும் தட்டி எழுப்பணும். பெரிய ஜெபங்களை ஏறெடுக்கணும், பெருசாக நம்பணும். அப்படி நம்ம இருந்தால் கடவுளும் தாம் யார் என்பதை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவார். இந்த பிரபஞ்சத்தை யார் கட்டுப்படுத்துகிறார் என்பதை காட்டுவார். எப்படி கதவுகள் திறக்கப்படும் என்பதை காண்பிப்பார். சரியான நபர்களை எப்படி வருவாங்கன்றதையும் காட்டுவார். தடுத்து நிறுத்தும் சங்கிலிகளை எல்லாம் உடைத்தெறிவார். தயவு, இரக்கம், ஆசீர்வாதம் நம் கற்பனைக்கும் எட்டாத இடத்திற்கு நம்மளை கொண்டு செல்வார். நம்ம இருதயம் எங்கே இருக்கு? கடவுளை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கா? அவர் செய்த நன்மைகளை நினைத்துக்கிட்டே இருக்கோமா? எதற்காக நம்மை ஆசீர்வதித்தார்? நாமும் நம்மை சார்ந்தவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க. அதனால் நம்ம பெரிய காரியங்களை கேட்கலாம். கடவுள் என்னென்ன செய்ய போகிறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம விதி மற்றவங்களுக்கு உதவுவதுடன் இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம பணி கடவுளின் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதுடன் இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம பிரபஞ்சத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியுடன் கேட்பதால் நம்ம ஜபம் தைரியம் உள்ளதாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மிலிருந்து உலகத்தையே மாற்றும் சந்ததி உருவாக்கப்படும். நம்ம எப்படி பிரார்த்தனை செய்கிறோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே.